யாரெங்கே? நான் இங்கே சீராக அமர்ந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. ராஜசபையில ஆணாகப்பட்ட அப்பன்மார்கள், பெண்ணாகப்பட்ட அருப்பெரும் தாய்மார்கள், பெரியவர் சிறியவர் ஆகியவற்ற பேர் கடல் அலை போல நமக்கு காட்சி தராங்க. அவர்களுக்கெல்லாம் நமது நாடகுழு சார்பாக முத்தாத முதல்கண் வணக்கம் வந்தனம். இருந்தாலும் இந்த நாடகத்துல ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய மரகதவள்ளி திருமணம் இல்லை என்றால் ஆஞ்சநேயர் அசாசூரன் சண்டை. இந்த நாடகத்திலே நான் யார், எமது பெயர் என்ன, என் நாடு நகரம் என்ன, கண்ணம்மா நான் சொல்லவா? அடியே அடா திவ்ய பாணி பாலன் ஆகாயத்தில் 1000 நட்சத்திரங்கள் பூத்திருந்தாலும் அதோ அந்த வெண்ணிலவுக்கு ஈடாகுமா? அந்த வெண்ணிலவு போல் அழகு படைத்த எமது பெயர் அம்மா மரகதவள்ளி என்று சொல்லலாம். உங்களுடைய பெயரோ மரகதவள்ளி என்று சொல்லலாம். இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்னையும் பெத்தாங்களே அம்மா 6 அப்பா 6 36 ஆச்சாயா? 6 பெருக்கள் 6 36. சரி இருக்கட்டும். 36 பேர் கிடையாது. அம்மா ஒருத்தர் அப்பா ஒருத்தர். அதான் அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டேன். அப்பா ஒருத்தருக்கே பிறந்தியா? ஆமா. ஏன் என்ன பார்த்தா எப்படி கண்ணம்மா அப்படி என்ன பெத்தெடுத்த மாதா பிதா யார் தெரியுமா? யாரம்மா? அடியே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யார் தெரியாது? சொன்னாதானே தெரியும். எப்படி அடியன பெற்றடே
திப்பு குதிச்சாலும் எவ்வளவு நேரத்துக்கு தாங்க? என்ன சொல்ற? ஆமாமா. என்ன உன்னோட மெயின் ஆடி இருக்கிறாங்க. அப்படியா? ஏய் சட்டபரகா 10 மாதம் 300 நாள் 3000 விநாடிகள் அங்கத்திலே சுமந்து என்ன பெத்த அம்மப்பா அடியே மரகத விளையும் மரகத தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மரகத ராஜனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் நான் மகளாக பிறந்தீர்கள். அம்மா நான் ஒண்டியா பிறந்தேன். நீ ஒண்டியா தான் மறந்தியா? ஒண்ணு போதுமாயா? எதுக்கு? ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா போதாது அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு? குடும்பத்தையா? இருக்கட்டும். நாங்க 4 பசங்க பிறந்தோம். 4 கெடுக்கிறதுக்கா? இல்ல 4 பேத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை பிறந்துச்சு. சரி இப்ப 4 பிரச்சனை கட்டிக்கிறான். போதாதா? இது மாதிரி ஒண்ணுதான் நீ ஒண்டி இருந்தா போதும் உன் குடும்பத்தை கெடுக்கிறது. 4 பேர் வச்சன மாதிரி இருந்தாலும் கண்ணம்மா மரகத ராஜனுக்கும் மாணிக்க வள்ளிக்கும் நான் மகளாக பிறந்து அடியே இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? நான் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவம் வந்து விட்டேன். ஓ பருவத்துக்கு வந்துட்டேன். ஆமா வாயா போலாம். வா போலாம். எங்க? ஜனவரி போறேன். வேண்டாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. அப்ப டாக்டர் வர சொல்லி போலாமா? எதுக்கு? டேய் மாட்டு டாக்டர் வர சொல்றா. ஜனவரி போறணும் பருவத்துக்கு வந்து. வேண்டாம் பெண்ண நான் ஆடா மாடா ஆட வீட்டுல விடியத்துக்குள்ள சாப்பிடாதீ முண்டா. இருந்தாலும் உன் கையை கொடுக்குறியா? ஏப்பா நான் நாடி பிடிச்சாகுது. நீ ஒண்ணும் பிடிக்க வேண்டாம். நான் நாடி பிடிக்கிறேன். இல்ல வேண்டாப்பா. இல்ல நான் டாக்டர் இல்ல வேண்டாங்கறேன். உடம்பு சுகத்தை நான் வேண்டாங்கறேன். நான் பாக்குறேன். அட வேண்டாங்கறேன். ஏம்மா குடுமா? என்னடா திடீர்னு? ஐயோ என்ன? ஏ ஜாவி உனக்கு அதிகமா வெள்ள போடுமே. கண்ணம்மா நான் தக்க பருவத்தில் இருக்கும் பொழுது இன்னைக்கு என் தாய் தந்தையை காண வேண்டும், பார்க்க வேண்டும். ஆமா இருந்தாலும் தந்தையாரே காண நான் வெறுங்கையோடு போகட்டுமா? ஒரு கூட மண்ணள்ளிட்டு போயா? எதுக்கு? அப்பா மேல கொட்டு. இப்படி எல்லாம் அப்பா கிட்ட போய் இப்படி மண்ணள்ளி கொட்ட சொல்றீங்க? நீ நல்ல குடும்பத்துல பிறந்த பையனா? என்னவோ நான் நல்ல குடும்பத்துல தான் பிறந்தேன். அப்படியா? அதனால உடனடியாக நம்ம எங்க போகணும்? எங்க? நந்தவனம். ஆமா போலாமே. நந்தவனம் போய் மணல் எடுத்துக்கொண்டு
தோட்டத்தில நறுமலரை பறித்துக் கொண்டு நாமளும் ஏகப்பட்ட மலர் பறிச்சு விட்ட மாயா. அப்படியா? இந்த வெள்ளையா இருக்கிறது பண்ட பூவுன்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த கருப்பு கருப்பா இருக்குது அதெல்லாம் என்ன பூவு? காக்கட்ட பூவா? அது வெள்ளையா தானே இருக்கும். கருப்பும் வெள்ளையும் கலந்துருக்குது அந்த பூவு. அது எருக்கு பூவு. எருக்கும் பூவெல்லாம் அப்பனு கொண்டு போய் போடுறோம். ஏன் உங்க அப்பா கொண்டு போய் போடுற எருக்கு பூவெல்லாம்? காய்ச்சி வச்சாயா? இப்படி நந்தவன தோட்டத்தில நறுமலரை பறித்து உங்க வன தோட்டத்திலே புதுமலர் எல்லாம் எடுத்துக்கொண்டு என் தாய் தந்தையாரோட பாதத்தை பணிய வேண்டும். ஏமா அப்பா கொண்டு போனோடனே போட்டுருந்தான் என்னத்தே? பூவு கொண்டு போன உடனே வா மாலை போட்டலாமா? உங்க அப்பாவுக்கு போன உடனே போட்டுரு மாலை. எங்க அப்பா அல்ல தானே போடணும். ஆமா, சரி விடு. போலாமா? போலாமே. தந்தையார் தாய் தந்தையை பார்க்க போலாமா? போலாமே. பாடி போலாம். என்னுடைய மகளை அழைத்து வர சொன்ன எங்க மக கூட்டிட்டு வந்து கிடந்தேன். நானும் அந்த அம்மாவும் ஒரு வண்டியில வந்துவேன். நானும் பிளண்டர் பைக்கு வச்சுக்கிறேன். பிளண்டர் பைக்கு வச்சுக்கிறேங்க. அதெல்லாம் முறுக்கிட்டு அந்த டர்ல வந்தேன். அந்த டர்ல வரும்போது அந்த டர்ல திரும்ப மகளுக்கு என்னடா ஆச்சு? உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா நல்லவரு, எங்க அம்மா நல்ல. சாக்கு முடி தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? இது வந்து உங்க மாவை கொடுத்தது. என்னது? பூக்கள். போய் உள்ள வச்சிட்டு வா போ. சரி போ. தேவி அண்ணா எங்க நம்மளுடைய மக? நான் வராங்க. மகளே. அப்பா. அம்மா. கண்ணே மகளே. அப்பா. மகளே. ஆமாடி. இல்லம்மா, காலில் அணிவிக்கணும்னு சொன்னேன். மகளே. அப்பா. மகளே. உங்க திருவடி எடுக்க முடியலங்க. அங்க பாருங்க எப்படி குந்திட்டு இருக்காரு. என்னடா 3 பேர் அந்த பொம்பளை நல்லா உட்காந்துட்டு என்னால உட்கார முடியலங்க. உட்கார மேல போட உள்ள உட்காந்துக்கிட்டா வந்து இப்பதான். மகளே மரகதவல்லி. யாரது விடுவே? கண்ணே, அம்மா, மகளே, அப்பா, மகளே, உங்கள் பொன்னான திருவடிக்கு மல்லிகை, முல்லை, போங்கு, மந்தார, மனவந்திரம் என்று சொல்லக்கூடிய 1000 வாசனாதி மலர்கள் எல்லாம் பறித்திருந்து உங்க பாதத்தை பாலால் கழுவி பட்ட ஆடையால் நிறுத்து கொய்து வந்த மலர்கள் எல்லாம் உங்க பாதத்தில் குவித்து ஒரு பக்தனாகப்பட்டவன் நாள்தோறும் ஒரு கடவுளை எவ்வாறு பூஜிப்பானோ அது போல உங்க பாதமடுகிறேன் தாய் தந்தையாரே. மகளே மரகதவல்லி. மகளே என் பாதத்தை பணிந்தபடியினால் நீ எப்படி வேலை வேண்டும்? எப்படி வேலை வேண்டும் தெரியுமா கண்ணே? மகளே என் பாதமே
என்று பெரியோர்கள் நமக்கு கத்துக் கொடுத்ததை போல தாயாகப்பட்டவர் கோவில தந்தையாகப்பட்டவர் கடவுள் அல்லவா? உங்கள் இருவர் பாதத்தை பணிந்தபடியாக என்ன சொல்றீங்க மகளே? அப்பா தாய் தந்தையின் திருவடி பாதத்தை பணிந்தபடியா இந்த உலகத்தில் சுகமாக வாழ்ந்திருப்பாய். மகளே, அம்மா சுகமாக வாழ்ந்திருப்பாய் அம்மா. தங்கள் ஆசீர்வாதம் எனக்கு சித்தமாகட்டும். இருந்தாலும் என்னைக்கும் இல்லாதபடிக்கு உங்க முகத்துல ஒரு சந்தோஷம். ஐயோ, எங்க அம்மா மூஞ்சில ரொம்ப நாள் தாண்டவம் மாடுதுப்பா. என்னடி வெக்கப்பட்டு நீங்க? அம்மா மகளே, அப்பா மகளே, என்ன உங்க முகத்துல இவ்வளவு ஒரு ஆனந்த சந்தோஷம்? சந்தோஷம் எப்படி என்றால் மக கேக்குறா சொல்லுங்க. அப்பா அப்பா எனக்கு சீக்கிரமா சொல்லுப்பா, ஆவலா இருக்குது. மகளே, இன்று தினம் உன்னை எதற்காக வரவேற்றேன் அதனால கேக்குறேன் நானு. ஒரு சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? நம்ம வீட்டுல மாடு ரெட்டக்கண்ணு போட்டுச்சா? போட்டுக்கு தருமா மகளே? இல்ல சந்தைக்கு போயிட்டு எனக்கு மிட்டாய் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வந்து. எனக்கு பொரி உருட்டைனா ரொம்ப பிடிக்குமே. அத வாங்கி வைக்கலாமா? அப்பா குறி ரொட்டி, குச்சி மிட்டாய் குரு ரொட்டி வாங்கிட்டு வந்துக்கிறேன் நானு. என்ன சொல்றீங்க அப்பா? அம்மா எள்ளு புண்டை சாப்பிடுவேல. ஏய், எள்ளு உருண்டை போற உருண்டை வந்துட்டான் குறக்க. அண்ணே, அம்மா நீ எதற்காக அழைத்தோ தெரியுமா? மகளே, கல்யாண காரியமாக உன்னை அழைத்தோம். கல்யாண காரியம். கல்யாணமா? உண்மைதான். நம்ம வீட்டுலயா? உண்மைதான். என்னம்மா சொல்ற? நம்ம மகளே, வீட்டுல கல்யாணம். கல்யாணம். எங்க அப்பனுக்கு கல்யாணம், எனக்கு சித்தி வர போறாங்க. எங்க அப்பனுக்கு கல்யாணம், சித்தி வர போறாங்க. போடு. அப்பனுக்கு கல்யாணம், சித்தி வர போறாங்க. எனக்கு தெரியாத ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்ப முடியும்? ஏண்டி அவத்தான் சொல்றானு என்ன ஏண்டி அடிச்ச? அப்ப எங்க அம்மாவுக்கு கல்யாணம், எனக்கு சித்தப்பா வர போறாங்க. எங்க அம்மாவுக்கு கல்யாணம், சித்தப்பா வர போறாங்க. நீ என்னத்துக்கு வெக்கப்பட்டு உனக்கு கல்யாணம்? எப்படி வெக்கப்படுறா பாரு என் பொண்டாட்டி. எங்க அம்மாவுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எவ்வளவு போகல் மாதிரி பாரு. அம்மா சிரிக்காதம்மா. மகளே, ஏற்கனவே ஆன கல்யாணத்துக்கு வழி தெரியல. இருந்தாலும் அப்பா மகளே, கல்யாணம் கல்யாணம்னு சொல்றீங்களே நம்ம வீட்டுல யாருக்கு? யாருக்கு தெரியுமா? உனக்கு தான் கல்யாணம். ஐயோ, உண்மைதான். உனக்குதாம்மா கல்யாணம். அம்மா அப்பா மகளே, எனக்கு திருமணமா? உண்மைதான். ஐயோ, எனக்கு திருமணமாக இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அப்பா. ஒரு வார்த்தையா? என்ன? ஐயோ, எனக்கு திருமணம் அப்பா, எனக்கு வேண்டாம் அப்பா.
இந்த நேரம் கட்ட நேரத்துல கூப்பிடு. ஏடி திருமணம் வேண்டாம்ன்றா பொழுது கொள்ளுது அந்த மனுஷன் கேட்க மாட்டியாடா அரங்காயால வாக்க பொம்பளை அடிச்சவன் பொம்பளை அடிச்சிட்டியா ஏன்னா என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா நீ இருமா உன் புருஷன் ஏய் நான் யாருன்னு தெரியுமா யாரு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு யாரா ஏய் மகளிர் ஸ்டேஷன்ல வேலை செய்யறேன்டா அதுக்கு இப்ப நான் உங்க மகளிர்ல கேஸ் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள போட போறேன் ஏய் என் பொண்டாட்டி அடிப்பான் என்ன வேணா பண்ணுவான் ஏய் அது பொண்டாட்டி வெளிய சொல்லாத இருக்கிற வரைக்கும் தான் அவ வெளிய சொன்னா உனக்கு 7.5 வரைக்கும் கழித்தாண்டி ஏய் காரியப்ப என்ன பண்ற இவனை என்னது கூப்பிட்டாங்க ஏய் என்னடி பிள்ளைய அயால வாக்க சொல்ல சொல்ல அடிக்கிறேன் என்னடா முன்ன என்ன சரி பேச மாட்டேன் நான் பொண்டாட்டி பேச மட்டும் தான் போடுறேன் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன் என் பொண்டாட்டி என்ன பொண்டிக்கிற அடிக்கிறேன் ஏய் உன் பொண்டாட்டி தானே ஏய் விடிஞ்சா என்ன ஆகுது எனக்கு ஏய் நாடகத்துல எனக்கு பொண்டாட்டி அவன் ஏய் அடிக்க மாட்டேன்னு சொல்லி தானே பேச மாட்டேன் புண்டி பண்ணிட்டு உள்ள போ ஏய் என்னடா போடி ஏய் ஆயத்த கேட்க வாடானா ஆருக்கு ஆறா பொண்டாட்டி வாடங்க ஒரு வாடாய்க்க இல்ல ஆருக்கு ஆறு பொண்டாட்டி இல்ல இல்ல விட்ட போய் பாரு உள்ள பொண்டாட்டின்றான் அப்பா மகளே வா என்ன அடிக்க வேண்டாம் உதிக்க வேண்டாம் என்ன சின்ன வயதுல இருந்து என்ன அடிச்சு நீங்க வளர்த்த கிடையாது இன்னைக்கு நீங்க அடிக்கிற அடியெல்லாம் எனக்கு அங்கமெல்லாம் புண்ணாக நோகுது எனக்கு கல்யாணம் வேண்டாம் நான் கண்ணியாக வாழ்ந்து வரேன் திருமணம் வேண்டாம் உங்களுக்கு நான் மகளாவே காலமுட்ட நாளைக்கு நான் வாழ்ந்து வரப்பா சொன்னா கேளுங்க அவசரத்துல முடிவெடுக்காதீங்க ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு ஆபத்துல போய் முடியுமாமா மகளே நீயோ 16 வயது மங்கையாகி விட்டாய் என்ன எப்படி எப்படி இல்ல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் ஏமா லவ்க்கு பண்றியா ஏய் என்னடி சொல்ற சினுங்கரா எங்க அத்தாங்க மேட்டர் இருங்க மாப்பிள்ளைய நான் கண்டுபிடிக்கிறேன் லவ் பண்ணிவிட்டேன் பாபத்துல ஏதோ பிள்ளை பூச்சி அக்கறையா கேக்குறதாங்க பணத்தையே வாங்குறான் ஏங்க தேவி வயசுக்கு வந்த பிள்ளை போட்டுட்டு போய் அடிக்கிறீங்களே தானே உங்களுக்கு நியாயமா திருமணம் வேண்டாம்ன்றா ஐயோ ஐயோ சாமி அழுகுது ஐயோ அருவாள் சாமி அம்மா திரும்ப சார் ஏடி அருவாள் சாமி அம்மா தங்கோ அப்பா கல்யாணம் ஏதாவது சொல்லவே ஓடுவோம் என்னடா வந்து புள்ளைய பாரா புள்ளைய பாரா காண்டவனுக்கு போற அப்பா மகளே நான் ஏன் கல்யாணம் வேண்டாங்கற தெரியுமா ஏன் திருமணம் வேண்டாம்ன்ற அம்மா தான் சொன்னா உங்க அப்பா கேட்டானா கல்யாணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி கொடு அப்படின்னு அம்மா தான் சொல்லி கொடுத்தா தாயை போல பிள்ளை நூலை போல சேலம்பாங்க கண்டாரோளி பிள்ளை கேளுங்காய எங்க அம்மா தான் உங்க அப்பா கூப்பிட்டு இப்படி கேட்கும் வேண்டாம்னு சொல்லி பிடிச்சாமே கல்யாணம் பண்ணிட்டு போனா உங்க அப்பா கிட்ட நான் எப்படி கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி நீ கஷ்டப்படுவேன் நாளை முட்டை நாளைக்கு நீ என் கூடயே இருக்கிற நம்ம சொந்தத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கட்டி வச்சாரன்னு அம்மா தான் சொன்னோம் எங்க அம்மா தான் அம்மா தான் அம்மால பணம் பண்ணி பாச்சு போடுங்க அம்மால பணம் பண்ணி பாச்சு போடுங்க இங்க அவர் அறிவை பிள்ளைக்கு இப்படியே சொல்லி கொடுக்கறது என்ன நீங்க உன்னால தாண்டி வருது என்னன்னு என்ன சொல்லி கொடுத்தேன் கல்யாணம் என்ன தப்பா தவிர என்ன சொல்லிவிட்டேன் என்ன சொன்ன என்ன சொல்லிவிட்டேன் என்ன போய் சொல்லிவிட்டேன் பிள்ளை கல்யாணம் பண்ணி போயிட்டா யாராய வீட்டு வேலை செய்வானா ஒண்டி செய்ய முடியுமா செய்யறதில்ல கல்யாணம் பண்ற வயசு அந்த பிள்ளைக்கு சொல்லுங்க இந்த வயசுல கல்யாணத்தை பண்ணி தாட்டி விட்டேன் என் உடம்பு என்ன வருது அதனால திருமணம் செய்யக்கூடாதா அதனால உன்னால தான் அங்க வா கல்யாணம் பண்ணிட்டு போடி தேவடியா மகளை பார்த்து அப்பா மகளே நீங்க 1000 முறை எடுக்கும்படியாக எடுத்துரைத்தாலும் சரி திருமணத்துக்கு நான் ஒத்துக்க போவதில்லை ஏன் மகளே ஏன் திருமணம் வேண்டாம் வேற புருஷங்க வச்சுக்கிட்டியா அம்மா பிள்ளை என்ன கேட்காதம்மா மாப்பிள்ளை வச்சுக்கிட்டியா அப்படிலாம் கேட்காத மாப்பிள்ளை வச்சுக்கிட்டியா அம்மா இல்லம்மா அம்மா இல்ல அம்மா அப்பா மகளே திருமணம் வேண்டாம் திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்றால் ஏன் வேண்டான்ற திருமணம் ஏங்க பிள்ளை மனசுல ஏதாச்சும் இருக்கும் நான் கேட்டுட்டு வரேன் கேளு கேளு
ஏன் சாமி கல்யாணம் வேண்டாங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த ஆசையை நான் சொல்லவா? சொல்லு சாமி. அப்பா, என்ன நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அப்பா கிட்ட ஒண்ணு கேட்டா சொல்லுவேன். நான் அப்பா கிட்டே சொல்றேன். அப்பகிட்டே சொல்லு. அப்பா, என்ன? எனக்கு திருமணம் வேண்டாம். ஆ. நான் திருமணம் செய்வதாக இருந்தால் எனக்கு கன்னிகா மனம் அமைத்து தாருங்கள். கன்னிகா மடத்திலே நான் கௌரி பூஜை செய்து நான் 48 நாள் பூஜை செய்து எனக்கு கண்ணுக்கேத்த கணவன் வேண்டும், இந்த மங்கைக்கேத்த மணவாள வேண்டும் என்று நான் கன்னிகா மனம் அமைத்து நான் கௌரி பூஜை செய்யறேன். பிறகு என்ன, அந்த பூஜை முடிந்த பிறகு எனக்கு ஏத்த கணவராகப்பட்டவர் யார் வந்தாலும் அவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படியா? கண்ணுக்கு ஏத்த கணவன் வந்தா கல்யாணம் செய்து கொள்கிறாய். நீங்க சொல்றீங்க சடையில கல்யாணம் பண்ணிட்டு போன்னு. நீங்க சொல்லக்கூடிய ஆடவர் எனக்கு மனதுக்கு பிடித்தவராக இருக்கணும், என் வாழ்க்கைக்கு சரிபட்டவராக இருக்க வேண்டும் இல்ல. மடம் அமைத்து தாருங்கள். 48 நாள் கபரி பூஜை செய்த பிறகு இதை பத்தி பேசிக்கலாம். அப்படியா மகளே? அப்படியே ஆகட்டும். ஏங்க, மகள் சொல்றது ஒரு யோசனை தான். ஆமா, ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு. அதனால கன்னிகா மடம் அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மகளே. அப்பா, சென்று வா. ஆகட்டும். ஆகட்டும். யாருங்க? டேய், வாடா இங்க. இப்பதான் ஒரு மணி இடியாருங்க, வாடா இங்க. இப்பதான் ஒரு மணி எடுத்துக்கிறீங்க. என்ன முடி? நானே கட்டிக்கிட்டாங்க. டேய், என்ன சார்? அப்புறம் எதுங்க உங்களுக்கு? அரிசி தூக்கி வேற என் மாவள உனக்கு தரனாடா? அதானே. கம்மனத்துக்கு சொல்லுங்க, கூதியில மண்ணுல. டேய், ஏய், அப்புறம் பேன் பொறுக்கிற அப்படித்தான் பொறுக்கணும். தம்பி, இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணுனா மகளாகப்பட்டவள் மரகதவள்ளி கௌரி பூஜை செய்வதற்காக 48 கன்னிகா மடம் அமைக்கணும். ஆமா. நான் பண்டிகை தின படங்க நான் பண்ணக்கூடாது. ஏய், நீ பண்ண மாட்டியா? என் மக நீ பண்ண மாட்டியா? ஏன் பண்டிகை தின்னு அதனால நீ செட் ஆக மாட்டேன். தேராள் வர சொல்லு. யாரங்க? அந்த புறம் மந்திரிமார்களா? அவர் தான் அவர் ஆமா. ஆனீங்க ஏங்க, பாருங்க மந்திரிமார்கள் வந்துட்டாங்க. டேய், ஓய், அதனால என் மக ஆகப்பட்ட யாரு மரகதவள்ளி 48 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும். அதனால கன்னிகா மரம் நட்டு வை பார்க்கலாம். அப்படியா? உண்மைதான். மகளாகப்பட்டவருக்கு கன்னிகா மடம் அமைத்து தர வேண்டும். ஆமா. அதனால கன்னிகா மடம் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்க. அட்வான்ஸ் வாங்கடா. ஏய், அப்புறம் பில்டிங் எழுப்ப முடியும். அதானா? அட்வான்ஸ் அவன் தான் கேன புண்டியாட்டு பேசுறா, நீ அறுகட்ட கூதியாட்ட. வாடா டேய். உன்னால மரியாதை போகுது. யாருமே அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் வேலை செய்வாங்க. ஆமா. இதெல்லாம் கன்னிகா மடம் அமைக்கிறது நான் சும்மாவா? ஆமா, சும்மா இல்ல. பார்க்கலாம். அதனால அட்வான்ஸ் 50,000 கொடுத்து அனுப்புங்க. அவங்க கொடுக்குறேன். இல்ல பூ கொடு. சரி, தாரேன். உள்ள வா. உள்ள கொடுக்குறேன். அதனால ஆகட்டும். அம்மா, இந்த கன்னிகா மடத்துல ஏங்க அப்படி இருந்தாலும் இந்த கன்னிகா மடத்துக்குள்ள யார் யார் வரணும் யார் யார் போகணும்னு சொல்லி நிபந்தனை எழுதி கட்டுங்க. அப்படியா? ஆமா தேவி. பண்ணா பண்ணா இதோ இந்த கன்னிகா மடத்திற்குள் யார் யார் வர வேண்டும் தெரியுமா? 5 வயதுக்கு உட்பட்டோர் மட்டும்தான் இந்த கன்னிகா மடத்துக்குள்ள வர வேண்டும். அப்படி இல்லைன்றால் 60 வயதிற்கு மேற்பட்டோர் மட்டும்தான் கன்னிகா மடத்திற்குள் வர வேண்டும். அதற்கு இடையில் உள்ள வயதானப்பட்டவர்கள் கன்னிகா மடத்திற்குள்ளே வந்தால் 1 டஜன் அடி 1 டஜன் குத்து அப்படின்னு கட்டா எழுதி அப்படின்னு பட்டம் எழுதி கட்டா எங்கடா உட்காந்துக்கிட்ட சரி கன்னிய மகளே பட்டையும் எழுதி கட்டி விட்டோம். கன்னிகா மடத்திலே கௌரி பூஜை செய்து வரம்மா. ஆகட்டும் ஆகட்டும். தில்லையிட நடினம் கொண்டு திரிபுரத்தை எரித்தவரே ஆழமுண்ட விசத்தை எல்லாம் வெள்ளமாய் உன்ற மன்ன
கண்ணம்மா மகளே அப்பா அதனால இந்த மரகத தேசத்தை உனக்கு பட்டம் கூட்டி தருகிறேன். நீ கௌரி பூஜை செய்துவா. அப்படியே ஆமா. இதுவரைக்கும் தன் மகளாக வாழ்ந்து வரக்கூடிய நான் இந்த மரகதவள்ளி இந்த மரகத தேசத்தை எனக்கு பட்டம் கட்டி இன்று ஆணார சாட்சியாக இருந்த இந்த மரகத தேசத்தை இன்று முதல் பெண்ணார சாட்சியாக நான் செய்து வருகிறேன் அப்பா. ஆமா. தங்கள் வார்த்தை போல ஆகட்டும் ஆகட்டும். இன்று காலை பூஜையாகப்பட்டது செய்து முடித்து விட்டோம். இந்த கன்னிகா மடத்துல இப்பொழுது நம்ம மாலை பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம அலங்கரிக்க வேண்டும். நான் குளித்து நீராடி விட்டு வருகிறேன். மாலை பூஜைக்கு தேவையானதெல்லாம் ஏற்பாடு செய்யும். ஆகட்டும் வருகிறேன். எடுத்துக்கிட்டு நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன். போயிட்டு வாங்க. காசெல்லாம் ஆட்டை போடுறோம். இப்ப ஜாமி கொண்டு போய் காய்ச்சி கொடுக்குற ஜாமியா எடுத்துக்குது பூஜைக்கு தானே. எனக்கு தாயா மரகதவள்ளியாகப்பட்டவள் காலை மாலை தவறாமல் படிக்கு கௌரி பூஜை செய்து கொண்டு வருகிறார். அதே சமயத்திலே உலகத்தை ஒரு நொடிக்குள்ளே சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் சபைக்கு வருகிறார்.